விஜயவர்மனுக்கு மகனாக பிறந்து எயில் அரசன் என்ற பெயர் வைத்து அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு என்ற தாயகம் திரும்புகின்றார். இருந்தாலும் எனக்கென்று ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை இருக்கின்றால் எயில் அரசி. அண்ணன் வருவார் 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 என்று வழி மீது விழி வைத்து பார்த்துக் கொண்டிருப்பால் என்னுடைய தங்கை சென்று என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். டாக்டராம் பேச்சல் என்று சொன்னார். இந்த அவனியே புகழ் வளரும். நீலக்குடியந்தி நாம் நடந்தார். கடலறையான கூட்டம் வரும். கடலறையான கூட்டம் வரும்.
ஆடி பாடிக்கொண்டோ அரண்மனை வந்து இப்போதே சென்று என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். தங்கச்சி
வணக்கம். காட்டான் உடலை சீட்டாக பிறந்து வரும் சொக்கருக்கும் சொல்ல பார்க்கும் பார்வையில் பேசும் பேச்சிலே போதை வானவன் இந்நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து எழிலரசி என்ற பெயரோடு எவையொரு குறையில்லாமல் அனைத்து அண்ணனை சந்திப்பதோடு அண்ணனை காரணம் அண்ணா நீயும் என்னை தான் தேடி வருகின்றான். ஏன் என்று கேட்டால் அண்ணன் சென்று வெகு நாட்களாகிவிட்டதல்லவா? அண்ணனை பார்க்க வேண்டிய ஆர்வம் உனக்கும் இருக்கும் அல்லவா?
தங்கச்சி அண்ணா எதற்காக தெரியுமா? எதற்காக அண்ணா? காலாகாலத்தில் உனக்கு ஒரு திருமணம் செய்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்று அண்ணனுடைய ஆசையம். போது நிறுத்துங்க அண்ணா. ஏம்மா அண்ணா எனக்கும் என்ன வயசாச்சு, நானும் சின்ன பெண்ணாக இருக்கிறேன். எனக்கு திருமணம் இப்ப வேண்டாம் அண்ணா. திருமணம் வேண்டாம் வேண்டாம் அண்ணா. திருமணனாவே உனக்கு பிடிக்காது. பிடிக்காது தங்கச்சி. சொல்லுங்கண்ணா. வீட்டில பெரியவங்கெல்லாம் கேட்கும் போது திருமணம் வேண்டான்னுதான் சொல்லுவீங்க. ஆனா ஒரு போன் ஒண்ணு எடுத்துங்க, உங்களுடைய மிஸ்காலே உங்க லவ் மேட்டர்களை முடிச்சுடுங்க. இருந்தாலும் நீ என்னுடைய தங்கை அல்லவா? ஆமா அண்ணா. தங்கச்சி அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். தங்கச்சி எப்படி தெரியுமா? உன்னுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அண்ணனுடைய ஆசை தெரியுமா? தங்கச்சி, தங்க ரதத்திலே உன்னை சிலை வடிப்பேன், ஊர்வலமாக நீ வருவாய், உன்னுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் ஊர்வலம் வர வைக்க வேண்டும் என்று அண்ணனுடைய ஆசை அம்மா. இருந்தாலும் இந்த நல்ல செய்தியை நம்முடைய தந்தையிடம் தெரிவிக்க வேண்டும்.
ஆ